காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். என்ன வீடியோங்க? டுடே பற்றி. ஆமாம், இந்த வீடை பற்றி நாங்கள் அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ப்ளஸ் வந்து ஏஸ்பா எங்களை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டு நாங்கள் எங்ககிட்ட ஏஸ்பா பேசின அந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அது ஒரு சாட்சியாக சொல்லணும்னு நான் நினச்சேன். பாதியில் கட் ஆகிட்டு இருக்கும். பாதியில் கட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் எடிட்டிங் பண்ணாமல் ஒரே டேக்கில் எடுத்து போடுறோமா, அதனால கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 12 ஆகுது நைட்டு. இப்போ தான் வீடியோ நம்ம எடுக்கும்போது என்னம்மா டைமு? காலைல ஒரு 10:30 இருக்குன்னு நினைக்கிறாங்க. 10:30 11. அதுக்கப்புறமா இப்போ தான் எடுக்கிறோம். கொஞ்சம் வேலைகள் அதிகமாக ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போகிறோம். சரியா? அதனால் பேக்கிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. காலி பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே நாங்கள் இதை க்ளீன் பண்ணுறது கூட எதுவுமே வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. இப்போதைக்கு காலி பண்ணி போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்னால டைட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட்டு அந்த எனது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எதில் வந்து முடித்தேன்னா, இப்போது அதான் நம்ம வந்து ஒரு ஏரியாவுக்கு வரும்போது நம்ம அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பில்டிங்கை பார்ப்போம், அழகை பார்ப்போம், அது ரிச்சாக இருக்காலாம் பார்ப்போம், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்ப்போம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப எல்லாருமே வந்து அது மாதிரி போவாங்க. சரியா? நாங்கள் இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்காக பயந்து இங்கே ஓடி வந்துட்டோம். நான் ஓடி வந்துட்டேன். அதுதான் வந்து உண்மை. என்ன டைமை பார்க்குறாரு? ஹாப்பி பர்த்டேம்மா. தேங்க்யூ. நான் விஷயே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் சாமுக்கு. இல்லை, நீ மறந்துட்ட. யாரோ விஷ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து ஞாபகம் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ நிஜமாக மறந்துட்டேன். இருங்க, 12 மணிக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே சாம் எனக்கு விஷ் பண்ண மாட்டார். அந்த கோவம் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. காயை விட்டுட்டு ஒரு 12:30 விஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால சரி பரவாயில்ல, ஒரு மெசேஜ் வந்துட்டு ஒரு டைமை பார்த்தாரு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பர்த்டே வரும்போதெல்லாம் எனக்கு சோகம் மதமாக இருக்கும். ஒரு வயசு ஏறி போயிடுச்சு. சீக்கிரமாக என்னத்து சொல்ல. நம்ம என்ன பண்ணோம் அப்போ தான் யோசிப்போம், இந்த வருஷம் என்ன பண்ணோம். அதுக்காக மாட்டேன்ல, என்னோட எனக்கு எப்படின்னா, என்னோட ரொம்ப நாள் ஆசை ஒரு வாட்டியாவது ஃபுல்லாக பைபிள் படிச்சிடணுன்னு. இனி வரைக்கும் நடக்க மாட்டேது. தொடங்குறேன் பாதியில் விட்டுறேன். இல்லை தொடங்குறேன், சரி கொண்டாட கழிச்சு தொடங்குறேன், திருப்பி பாதியில் விட்டுறேன். இவ்வளோ மோசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம். அது எப்படியாவது நான் இந்த வருஷம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வருஷம் இதுதான் சொல்கிறேன். ஆனால் நடக்க மாட்டேங்க. இந்த வாட்டி நடக்கணும். நான் தான் ஒழுக்கமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். வேறு யாரையும் குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, பார்த்தீங்களா? 12 மணிக்கு நாங்கள் விஷ் பண்ணுறோம், நீங்களும் இருக்கீங்க எங்கள் கூட வீடியோவில். அது மாதிரி பாபாமா ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சாமுக்கு நான் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ஒன்று கூட பண்ண மாட்டார். நீ எதிர்பார்க்குற, அதனால நான் கொடுக்கல. நான் எதிர்பார்க்கல, அதனால நீ கொடுக்குற, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அப்படி இல்லை, எனக்கு நீ பிறந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அதனால நான் கொண்டாடுறேன். நான் பிறந்ததெல்லாம் உனக்கு சந்தோஷம் இல்லைங்க, ஆனால் நீங்கள் கொண்டாட மாட்டேங்கிங்க. நீ பிறந்தல உனக்கு சந்தோஷம் இருக்கா? அதுதான் முக்கியம். சரி, டாபிக் மாறுது. ஓகே, அதுக்கு அடுத்தது நாங்கள் இங்கே வந்துட்டோமா, இங்கே வந்துட்ட பிறகு தான் எங்களுடைய லைஃப்பில் வந்து எங்களுடைய மனசளவு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஆச்சு. பேசிக்காக எனக்கு ஏஸ்பா எதுக்கு இங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பாப்பா, உங்களுடைய கருத்தை. இங்கேயும் நீ சர்வே பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக. ப்ளஸ் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, போகும்போது சொன்னேன் உனக்கு, நம்ம ஒரு பாதையில் போனால் தான் அடுத்த வாட்டி அந்த பாதையில் ஒருத்தவங்க ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்ம அட்வைஸ் கொடுக்க முடியும், ப்ளஸ் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த பாதையில் போய் அடிபட்டிருப்போம். இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட் நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கணும். எப்படி அந்த பாதையில் நம்ம போயிருக்கணும். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பண்ணாதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இதே இந்த ஒரு ரோட்டில் போகிறோம், நம்மளுக்கு அங்கே அடிபட்டுச்சு, பள்ளத்தில் விழுந்து அடுத்தவங்க வழி சொல்லுவோம், இங்கே பள்ளம் இருக்குப்பா கொஞ்சம் பார்த்து போனால் பார்த்து போவான். இன்னும் அந்த ரோட்டு பக்கமே போகாமல் முனையில் நின்றுக்கிட்டு போகிறவங்ககிட்ட, அப்போ அங்கே பள்ளம் இருக்குதுன்னு யாரோ சொன்னாங்கப்பா போவாதன்னு சொன்னால் அவன் நம்மளை மதிக்க கூட மாட்டான். புரியுதா? இது ஒரு சின்ன லாஜிக், அவ்வளோதான். அதனால் நம்ம இங்கே இருக்கணும். வெறும் இந்த வீட்டுக்காக மட்டும் கிடையாது, ஒரு இடத்துல நம்ம சர்வே பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் இங்கேயும் சர்வே பண்ணியாச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. ஒரு வாட்டி நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டேன், வந்தியா? வரல, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி நம்மளால் எல்லா இடத்துலையும் வாழ முடியும் அப்படிங்கிறத ஆண்டு நம்மளுக்கு காட்டுறாருன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். அதுதான்
அந்த மாதிரி நம்ம அந்த ஏரியாவை வந்து நம்ம ஒதுக்குப்புறமா வச்சிடறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஏரியாவை வந்து. அப்போ வந்து எனக்கு இப்போ சாமி அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து ஏசுப்பா பேசுனது விஷயம் வந்து நான் சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம் மக்களை. ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வளர்ந்த சூழல், அவங்க அப்பத்துலேருந்து 40 50 வருஷம் 15 வருஷம் அவங்க வளர்ந்த சூழலை வந்து அவங்கள வந்து அப்படி மாற்றிடுது. ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சுற்றி இருக்கவங்கலாம். இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அங்கே வந்து சும்மா வண்டி எடுத்துகிட்டு இப்படி வந்தால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். சாம்கிட்ட சண்டை போடுவேன். ஆனால் 2 வருஷம் அதே ஒயின் ஷாப்பை நாங்கள் கிராஸ் பண்ணி தான் எங்கே போகணுன்னாலும் நாங்கள் போகிற அளவு. ஒரு வாட்டி போகும்போது அங்கே ப்ரேயர் பண்ணிட்டே போவோம். எதுக்கு இவ்வளோ பேர் வந்து இப்படி கெட்ட பழத்துக்கு அடிக்ட் ஆகிருக்காங்களே, ஆண்டவரே உங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே போவோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களே அங்கே எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்த பிறகு எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே இந்த 2 வருஷத்தில் 20 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க. சின்ன பசங்க குடிச்சிட்டு போதையில் 2 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ணிட்டாங்கன்னா குடி போதையில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 23 வயசு பசங்க, நிறைய சின்ன 23 கூட ஒரு பையன் தான்மா, இன்னொரு பையனுக்கு 18 வயசு ஆகலன்னு சொன்னாங்கம்மா. சொன்னாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இறந்துட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து கஞ்சாலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு மாதிரி ஏரியா இங்கே நாங்கள் இப்போ இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அந்த எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் இதுலேயே அங்கிள் ஒருத்தர் இருக்கார். அவரும் குடிச்சு இறந்துட்டார். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நல்ல வீடு வாசல்லாம் வச்சுருந்தாங்க. நான் குடிச்சு எல்லாமே கெட்டு போய் இறந்துட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த ஒயின் ஷாப்புக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களால தான் வருமானமே. கவர்மெண்ட்டுக்கு பாதி காசு கொடுக்குறது இங்கே இருக்கிற மக்கள் தான். எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து கணக்கே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து காலேஜ் போகிற பசங்கள்லேருந்து எல்லாருமே திருட்டுத்தனமாக அந்த போதைப் பொருளுக்கு குடிக்க எல்லாமே அடிக்டாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாச்சு. அப்படியே விழுந்து கிடப்பாங்க. அங்கே நாங்கள் வரும்போது எங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு வந்து ஒரு 2-3 பேர் படுத்துருந்தாங்க. குடிச்சிட்டு வந்து எங்ககிட்ட பேசுவாங்க. நாங்கள் வெளியில் அப்போல்லாம் சமையல் வீடியோ போடும்போது அப்படியே வந்துட்டு ஒருத்தர் நம்ம வந்து லேடிஸில் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸு வந்து நம்ம இப்போ மாவு அரைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து யாருமே இல்லை, நம்ம வீட்டுக்காரர் ட்ரெடிஷ்னல் சேனல் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அந்த டைம் நைட்டு 10 மணிக்கு கேட்டை திறந்து உள்ளே வந்துட்டார். அது எங்களுக்கு தெரியல. வந்து ஆட்டோவில் நின்றுட்டு ஒரு குரல் கொடுத்தாரு. இப்படிதான், அக்கா இந்த கேட் வழியாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இப்படி போவாக்கான்னாரு. அவர் பார்த்த பார்வையே வேறு மாதிரி ஒரு பார்வை. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன். ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் மேசப்பா, ஐயோ யாராவது எதாவது பண்ணுறாங்களோ, அவ்வளோ பயம் எனக்குள்ளே. அப்புறமா நான் போக 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 அடிப்பட்டு நான் ஏசுப்பா வந்து சொன்ன ஒரே விஷயம், நம்ம வீட்டில் வந்து அப்பா குடிக்கும் போது எங்கள் அப்பாலாம் குடிப்பார். சாம் அந்த பிறகு தான் கொஞ்சம் நிறுத்தினார். ஆனால் பீடி குடிப்பார் இன்னும். அப்போ குடிக்கும் போது அழுது ஜெபம் பண்ணுறேன். எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, எங்கள் அம்மாவோட சண்டை போடாது, அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு எங்கள் அப்பா குடிக்கிறது நிறுத்தின பிறகு நான் இது மாதிரி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதே விட்டுட்டேன். மது பழக்கம் எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க. சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த பாவத்துக்கெல்லாம். ஆனால் அது வந்து எனக்கு ஒரு சீரியஸாக தெரியல. இங்கே வந்த பிறகு தான் எனக்கும் சாமுக்கும் அந்த குடி இல்லை அடிமைப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணணுன்ட்டு ஏசுப்பா அது வந்து ரொம்ப வாஞ்சி எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. நான் இப்போ கூட அங்கே போகும்போதே சொல்லுவேன், சீக்கிரமாக இது காணாமே போயிடணும். என்னோட கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். அந்த ஒயின் ஷாப் வச்சுக்கிறோம் ஏதாவது ஆகிடணும், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். அப்புறமா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே ரசிக்கப்படணும். அந்த ஒயின் ஷாப்பே அங்கே இல்லாமல் போகணும். ஒயின் ஷாப் வச்சுருக்கிறது கவர்மெண்ட்டுமா, அதே தெரியாம நீ ஜெபம் பண்ணிருக்கிறேன். அதுதான் ஒயின் ஷாப்பெல்லாம் எடுத்துறேன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. எனக்கு தெரியல. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க நம்மளுக்கு பெண்களுக்கு. ஆனால் கணவர்மார்களெல்லாம் 1000 கணக்கில் 10,000 கணக்கில் அங்கே தான் போய் விட்றாங்க. எங்கேயுமே இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த நைட்டுக்குள்ளேயே அங்கங்கே மூலையில் நின்று தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காருமா, அவர் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு குடிப்பாராம். கம்பல்சரி குடிப்பாராம். அவர் வருமானம் எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 2000-3000 சம்பாதிப்பாராம். அவர் சொன்னார், நான் குடித்தாதான் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படி. 500 ரூபா குடிப்பார். அப்போ ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா குடிக்க மட்டும் செலவு பண்ணுறாரு, அவருக்காக மட்டும். பார்த்துக்க, அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு சொல்கிறாரு, பிடிச்சாதான் வேலை செய்ய முடியும் அப்படின்றாரு. நான் போய் ஒன்றும் பேசலை. ஆனால் மனசில் நினச்சிக்கிட்டேன், அப்படிப்பட்ட 3000 ரூபா சம்பாதிக்க தேவையில்லை. எங்கேயாவது கஷ்டப்பட்டு 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். அது வெறும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் 3000 ரூபா வந்து வச்சு அதை 500 ரூபா குடிச்சிட்டா 2000 ரூபாய் வச்சு வாழ்ந்துடலாம். ஆனால் நீங்கள் உங்களை அழிச்சிக்கிட்டு தான் நீங்கள் உங்கள் பசங்களை வாழ வைக்கிறீங்க. எனக்கு அவர்கிட்ட சொல்லவும் முடியல. என்ன பண்ணுறது, குடி அவர் உடம்புக்கு எடுக்குது, அது சொல்ல தெரியும் அவருக்கு. எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல, அப்படி விட்டுட்டேன். அப்படி மோசமாக இருக்கும். இப்போ எல்லா பசங்களும் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அப்படி தான். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டாலே
எங்களுக்கு தெரிஞ்சு அப்புறமா தான் எங்களுக்கு ஏஸ்பா வெளியே ப்ளஸிங் படிஸ் வந்துச்சு நம்ம கையில். இப்போ ப்ளஸிங் படிஸ் மூலமாக இங்கே இருக்கிற சில பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி டொனேஷன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அக்காங்கெல்லாம். இப்போ எங்களை பொறுத்தளவு நம்ம இங்கேருந்து போனால் கூட இது மாதிரி ஃபேமிலியில் குடிகார அங்கே இருக்கிற ஃபேமிலியில் அப்பா சரியில்லாத ஃபேமிலியில் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்க குடும்பம்லாம் சந்தோஷமாக சமாதானமாக எல்லார் குடும்பம் வரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆசையே எங்களுக்கு அதிகமாகிடுச்சு. இதை வந்து நான் இதை அப்போ நினைக்கும் போதெல்லாம் அப்படி அழுவேன். நான் யாராவது குடிச்சிட்டு ரோட்டில் சண்டை போட்டாலே என் மனசெல்லாம் உடஞ்சிரும், பயங்கரமாக அழுதுருவேன். நான் என்னடா இப்படி சண்டை போடுறாங்க, இவ்வளோ சண்டை போடுறாங்களேன்ட்டு. இன்னும் அவ்வளோ சண்டை இங்கே நடக்குங்க, ரோட்லேயே விழுந்துருவாங்க, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கூட போக முடியாது, ஆந்திக்கிட்டே வருவாங்க, பயமாக இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இன்னும் கூட அந்த சுச்சுவேஷன் இன்னும் இங்கே இருக்கா, அப்படி தான் இருக்குது. தப்பிச்சு ஓடிடலான்னு தான் நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் 1 வருஷத்துக்கிட்ட 2 வருஷத்துக்கிட்ட. லாஸ்ட்டாக எப்படிடா இங்கேருந்து போகிறது அப்படின்னு நினச்சிருக்கும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து இப்போ நம்ம வெளியில் வந்து போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டதே நம்ம எப்போவுமே மேலே இருக்கவங்க தான் பார்க்குறோம். அவன் வீடு வாங்கிட்டாயா, அவன் கார் வாங்கிட்டாயா, இவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க வெளில போகிறாங்க, நம்ம அது மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் நோக்கி ஓட பார்க்குறோம். ஆனால் நமக்கு கீழே ஒருத்தவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சுற்றி இருக்கவங்க ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் புருஷன் வந்து குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு அவங்க சமாதானமே இல்லாமல் அந்த ஏரியா மக்களெல்லாம் இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்கெல்லாம் இவ்வளோ சர்வே. அதாவது ஒரு பக்கம் ரிச்சாக இருக்குது, ஒரு பக்கம் அப்படியே வந்தால் நிலமே வேறு மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க, நாய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அந்த நாயை என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து விட்றாங்க, இந்த இடத்துல விட்றாங்க. இங்கே இப்போ எங்களுடைய இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 100 நாய்க்கு மேலே இருக்குது, எக்கச்சக்க நாய். அவங்ககிட்ட கேட்டால் இதுதான் டவுன் ஏரியா, நாங்கள் இங்கே தான் வந்து நாயை விடுவோங்கிறாங்க. இது வந்து எங்கள் ஆண்டி ஒருத்தங்க எங்கள் மெயினாக இருக்காங்க, அவங்க சொன்னாங்க எனக்கு இது மாதிரி எல்லாமே. அப்புறமா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒதுக்கப்பட்ட இடம் தண்ணி என்னதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா அங்கே அப்படி தாங்க நிற்கும், அதே வடிஞ்சிருங்க அப்படின்றாங்க. எப்போ வடியும்? அது 1 மாதம் வடியும், நம்ம தண்ணிக்குள்ளே எடுக்க முடியும்? அலட்சியமான பதில். இங்கே இதே இப்போ சிஎம் வீட்டில் போய் தண்ணி நின்றுச்சுன்னா விட்டுருவியா? அது வடிஞ்சிடும் சார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆவீங்க நீங்கள்? நம்மளோட மரியாதை அவ்வளோதான். இங்கே இருக்கும்போது அப்படி தான் இருக்குது இந்த ஊரே இப்படி தான் இருக்குது. சென்னை கூட முக்கால்வாசி இடத்துல இப்படி தான் இருக்குது. நல்லா பெரிய பதவியில் இருக்கவங்க வீட்டில் நம்ம சொல்ல முடியுமா சார் அது 1 மாதத்தில் வடிஞ்சிடும் சார்னு? அப்போ நம்ம ஊரை ஏதாவது எப்படி சொல்கிறது, இங்கே நம்ம ஊரில் ஓட்டு போகிற மக்கள்லாம் முட்டாளுங்க. அதான் நம்ம முட்டாள். ஓட்டு போடாமல் இருந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டா என்னம்மா சொல்லுவாங்க நம்ம ஊரில், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, போய் ஓட்டு போடுங்க அப்படின்வாங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு நாமம் போட்டு விட்டுறீங்க. சாமெல்லாம் அடிக்கடி சென்னையை விட்டே போயிடலாம் பாரு, ஆனால் எங்களால் போக முடியாது. ஏன் சொல்லட்டுமா? காரணம் என்ன சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை மொத்தம் 8 கோடி கிட்ட நெருங்குது. அதில் 1.5 கோடி பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒரு 50,000 பேர் தான் சென்னைக்காரங்க. மிச்சம் 1 கோடி பேர் இந்த வடக்கு பக்கத்தில் வந்தவங்க, பாதி பேர் தெற்கு பக்கம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அந்த சைட்லேருந்து வந்தவங்க, நார்த்து சைடு ஹிந்திக்காரங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து 1,54,00,000 பேர் இருக்காங்களா அங்கே சென்னைக்குள்ளே மட்டும். இப்போ உனக்கு புரியுதா? உனக்கு இங்கே இந்த ஊர் நம்மளை வாழ வைக்கிது, ஓகேவா? அப்போது இவங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற மக்களை கவர் பண்ணிட்டா மிச்சம் எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒயின் ஷாப்பை நல்லா திறந்து வைக்கிறாங்க, நல்லா குடி, எல்லாம் என்ஜாய் பண்ணு, எல்லாம் பண்ணு. பொங்கலுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமாங்க ஒயின் ஷாப்பு. ஐயோ அவ்வளோ பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி வந்து குடிக்கிறாங்க. அங்கங்கே ஒன்று சொல்லுவாங்க, அந்த இடத்துல அங்கங்கே யூரின் அடிப்பாங்க, அங்கங்கே அந்த நாற்றத்தே தாங்க முடியாது. இப்போ எங்களோட ஏரியா இப்போது ஒரு டவுட்டுமா, இதே இப்போது ஒயின் ஷாப்பை கொண்டு போயிட்டு ஆள் இல்லாத நடமாட்டத்தில் போய் வச்சுட்டிங்கன்னா குடிக்க வருவாங்க. அங்கே தான் போனால் தான் குடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இவங்க கஷ்டப்பட்டு போய் குடிச்சிட்டு வருவாங்க. குடிச்சிட்டு பாதி போய் வீட்டுக்கே போய் சேர மாட்டாங்க. ஏன் சொல்ல, ஒதுக்குப்புறமா இருக்குது, வரமாட்டாங்க. நானா சொல்கிறேன், அதுமாரி இடத்துல வெய்யி கொஞ்ச நாள் போகிறதுக்கு சோம்பேதனை பட்டுன்னு பாதி பேர் போக மாட்டாங்க. ஆஃபீஸ் இருக்கும் ஆப்போசிட், அதுதான் சொல்கிறேன், அங்கேயே வச்சுருக்காங்க, நகராட்சி இருக்குது ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க. இது வந்து கத்தர் தான் இறங்கணும், அவரு தான் ராஜாதி ராஜா. அதாவது எகிப்து ஜனங்க மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் எப்போ காணான்னு போவாங்கன்னு எனக்கு தெரில. இவங்கெல்லாம் சீக்கிரமாக இந்த மாற்றம் எல்லாமே வரணும். அதுக்காக ஏஸ்பாக்கிட்ட நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்களால் வெளியே படியாக. நம்ம ஊரில் யூடியூப்பில் இதெல்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப கம்மி. யாருன்னா இந்தமாரி
இந்த பத்திரிக்கையில் சப்போர்ட் இருக்கிறவங்க அவங்க தான் பேசுவாங்க. மிஞ்சி போனால் நம்ம தான் இத்தனை வருஷத்தில் இப்போ ஏதாவது ஒன்று பேசி விட்டுறோம், அப்புறம் யாருனா வந்து நம்மளை திட்டிட்டு போயிடுறாங்க. நாங்கள் அவ்வளோ பேசுகிறோங்க, நாங்கள் உண்மையாக மக்களை நேசிக்கிற பேசுகிறோம். நம்ம வீட்டில் அது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதுதாங்க நம்ம நினைக்கணும். எங்களுக்கு கண்ணீர் மலங்க நாங்கள் இந்த சாட்சியை சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கிறிஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய அன்றாட இதில். நாங்கள் வெளில போயிட்டு வரும்போது அவ்வளோ ஃபேஸ் பண்ணுவோம். பாவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாமே இந்த கவர்மெண்ட்டு குறை சொல்கிறது எனக்கு தெரியல. கவர்மெண்ட் பக்கமும் ஏதாவது பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல. ஒன்று தெரியுமாங்க, இங்கே இருக்கிற அந்த ஒயின் ஷாப்பில் சாராயத்துக்காக அடித்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க. ஆமாம், தெரியுமா? ஒரு எங்களுக்கு குவார்ட்டர் தரலன்னு சொல்லிட்டு கூட ஒரு கொஞ்சம் ஊற்றலையா அதுக்கு அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆமாம், இன்னொரு 2 கொலை வந்துச்சாங்க மொத்தம். இப்போ நடந்த மாதிரி தான் தெரியும். பழசில் வந்து மண்டையை அடித்து உடச்சிட்டாங்க. அதுன்னு தெரியாது. அவ்வளோ மாறு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் என்னத்தை சொல்ல, போலீஸ் வேன் பக்கத்தில் தான் நிற்கிது. இது வந்து அந்த டாப்பிக்கே வேறு கேட்க முடியாதுமா. என்னோட ஒரு இதில் போட்டிருந்தாங்க, ஒரு யூடியூப் சேனலில் தான் போட்டிருந்தாங்க. யாருன்னா போதையில் இருந்து உங்கள்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடாது, அவனை தப்பிச்சு வர தான் பார்க்கணும். அப்படி தான் வந்து சொல்லித்தராங்க. சப்போஸ் நீ அடிச்சுனா அவன் செத்துருவான், இல்லை நீ செத்துருவேன், 2ல் ஒன்று நடக்கும். அதனால் தப்பிச்சு வந்துடு, அப்படி மட்டும் தான் சொல்லித்தராங்க. தவிர குடிக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல. போதையில் ஒருத்தவங்க 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் வெட்டுறாங்கம்மா, நியூஸில் பார்க்குறோம். இது மாதிரி ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு. பசங்க, சின்ன பசங்கம்மா, 16 வயசு சின்ன பசங்க. இப்போ நான் போகணும்ல, டைம் என்ன இருக்கும், நான் வெளியே போகும்போது 11 மணி இருக்குமா, எப்போ சொல்கிறேன் நீங்கள் அங்கே வந்து கிளம்பி வந்தோமே, அம்மா விட்டுட்டு வரேன்னா ஒயின் ஷாப் 10 மணிக்கு முடிச்சு, இன்னும் வாங்கிக்கிறானுங்க பாட்டில் 11 மணிக்கு பிளாக்ல ஓடுது. தெரியும் தானே இது கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே. ஏன் பண்ணுது? உங்களுக்கு அதான் சொல்கிறோம்ல, நிறைய அந்த புளிப்பு இல்லைம்மா, அது கூலிப் புளிப்பு. அது மாதிரி இது பாப்பமா. இன்னும் இங்கே ஸ்கூலாண்ட எங்கேயோ வந்து 10 வச்சுக்க ஏதோ கோடு வேர்டு சொன்னால் தருவாங்களாம் கஞ்சாலாம். நாங்கள் அன்றைக்கி 10:30 மணிக்கு அதெல்லாம் இங்கே ஊரில் நடக்குது. ஆமாம், எல்லாருக்கும் தெரியும், போலீஸ்க்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 10 மணிக்கு நம்ம போனோமே, அப்போ 2 பசங்க தண்ணி அடித்தாங்களும் எங்கள் வண்டியை இடிக்கிற மாதிரி வந்து அப்படி கத்திட்டு போகிறானுங்க பயங்கரமா. இப்போ நீ கற்று எனக்கே பயமாச்சு. அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, 2 காலை வச்சுட்டு கை காலை விரிச்சிட்டு அப்படின்னு என்கிட்ட கத்திட்டு போகிறானுங்க காதாண்ட. ஐயோ, நான் ரொம்பவே எனக்கு காலிங் பெல் சவுண்டே ஒத்துக்காது. அதனால காலிங் பெல்ல நாங்கள் வைக்க மாட்டோம். வெளிநாட்டில் இது மாதிரி பண்ண என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவன் துப்பாக்கி வச்சிருப்பான், ஏற்று ஷூட் பண்ணிடுவான். இந்த மாதிரி சுட்டுருவாங்களா? ஆமாம், ஷூட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், போடா போய் சேர்றான்னு. நம்ம ஊரில் அதுமாரி கொடுத்தா ஒரு நாளைக்கு 1 கோடி சாவு விழும், ஒரே நாளில் வந்துடும். இப்போது நாளைக்கு வந்து சட்டம் வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணிக்கலாம்னா பாதி பேர் செத்துருவோம் நம்ம ஊரில். பாதி தான் இருப்போம். இப்போ நம்ம இந்தியாவில் 150 கோடி இருக்குதா, நாளைக்கு விடிஞ்சு 10 வச்சு 50 கோடி தான் இருக்கும், 100 பேர் செத்து போயிருப்பாங்க. அவ்வளோ இருக்குது இங்கே விஷயம். நான் கெட்டதுக்கு மட்டும் சொல்ல, நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குதுன்றேன். நம்ம ஊரில் கொல்லப்பட வேண்டிய இடங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணை கெத்துப்பட்டு அவங்கள கொல்லவும் மாட்டானுங்க, அவங்கள வாழ விட்டுட்டு இவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க. அந்த கேஸ் எல்லாம் மறந்துச்சு பற்றி நம்ம அப்படியே மறந்துட்டு எப்படி சீரழிக்கிறாங்க. இதுதாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து எங்களை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும் தான் ஏசுவாங்க கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. என்னங்க, இப்போ நான் அந்த புது வீட்டுக்கு போன பிறகு கூட நான் அவ்வளோ ஜபத்தில் உட்காரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்புறமா நாங்கள் இடையில வந்து சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு போகிறது கூட கட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் பிஸியாகிட்டு சம்பாதிக்கணும், அது பண்ணணும். ஏதாவது எழுதியிருக்காங்க, எழுதியா இருக்குது. ஏமா நான் தூக்கத்தில் இருக்கமா, நீ இப்போ அதுதான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தது நோக்கம். ஏசுப்பா எங்களுக்கு உணர்த்தினது இதுதான். நாங்கள் வந்து ஒரு வீடு பார்த்துருக்கோம் 1 மாதத்துக்கு மேலே. அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு தானேங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். அந்த வீடு நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாம்க்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு தான் முயற்சி பண்ணுறோம், அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகேவா? அது என்னதுங்க, அதான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பார்த்த வீடு தான். 2 மாதமே பார்த்தோம். கன்ஃபார்ம் பண்ணி 1 மாதத்துக்கு முன்னாடி ஆகுது. அது இதுன்னு கொஞ்சம் நிறைய போயிடுச்சு. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஃபுல் காசுலாம் கொடுக்கல, என்கிட்ட இருந்த வரைக்கும் காசு கொடுத்து நான் கிளம்பி மூவ் பண்ணுறேன், ஃபுல் காசு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயம். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி. இது எதுவுமே நடக்காமலாம் இல்லை, இதெல்லாம் கடந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? நீங்கள் பிள்ளைங்க வச்சுருப்பீங்க, அவங்கெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை கண்காணிங்க. அதுவும் ஆம்பளை பசங்க வச்சுக்கணும், ரொம்ப கண்காணிங்க. பெண்கள் பசங்க வந்து பரவாயில்ல, நீங்கள் மிஞ்சி போனால் பொம்பளை பசங்க எதுக்காக போயிடுவீங்க, லவ் பண்ணி யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட போகுது, வாழ்க்கை தானே கெடுத்துக்க போகுதுன்னு தவிர
அவள் போய் யாருன்னா கெடுத்து விட்டு வர போகிறான்னு நீங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. அவளுக்கு எதனா கெட்டது வந்துட்டு போகுது மட்டும் தான் நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் ஆம்பளை பசங்க அப்படி இல்லை, ஓகேங்களா? ஆம்பளை பசங்க வளர்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக நீங்கள் வளர்க்கணும், ஓகேங்களா? ஆம்பளை பசங்க மேலே நீங்கள் நிறைய கவனம் வைக்கணும். அவங்க கெட்டு போயிடுவாங்க, சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவன் மனசுக்குள்ளே வச்சுன்னுப்பான், என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போலாம் காலம் மாறி போச்சு. நீங்கள் அதிகமாக ஒரு இடத்துல நிற்கிறோம், அவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க பசங்க. குடிச்சிட்டு வந்து நாங்கள் நிற்கிறோம், லேடிஸ் நிற்கிறது தெரிஞ்சு வேணுக்குன்னு எங்கள் முன்னாடி யூரின் போகிறான் அந்த பையன். பார்க்க அசிங்கமாக பேசினானுங்க தெரியுமா, பேசிட்டு இருக்கானுங்க. இல்லை நான் நினச்சிக்கிட்டேன், உங்கள் அப்பா அம்மா முன்னாடி பேசுவியா? பேச மாட்டேன்ல. இப்போ நீ ரோட்டுக்கு வந்துட்ட, ஆனால் ரோட்டு பக்கத்தில் உங்கள் 2 லேடிஸ் இருக்காங்க, 3 லேடிஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தை இருக்குது, குழந்தை இருக்குது, நீ பேசுகிற. அப்போ எப்படி காலம் கெட்டு இருக்கு பாருங்க. நைட்டெல்லாம் அதான் நானே சொல்கிறேன், நைட்டு வெளில நம்ம ஊரில் இது போயிடுச்சு, இந்த டீசென்ட்டுங்கிறது. அக்கா வந்து சொல்லுவாங்க, அக்கா ஒருத்தங்க எப்பவுமே அன்டைம் நீங்கள் வெளில சுற்றாதீங்க. அப்போல்லாம் தெரியல, இப்போ எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இல்லை எவ்வளோ பணக்கார வீட்டு பசங்க தெரியுமா அவனுக்கு வச்சிருப்பானும்போது கிட்டத்தட்ட கோடீஸ்வரன்லாம் இருப்பானுங்க அவனுக்கு காரும் வண்டி எல்லாம். ஆனால் பேச்சு பாரு, பிச்சைக்காரோட பேச மாட்டான். இவனை எந்த பசங்க கெட்டிட்டு வந்தால் அந்த பொண்ணுங்க வாழ்க்கை நினச்சி பாருங்க. இல்லை அதெல்லாம் கட்டிப்பாங்கம்மா பொண்ணு. அந்த மாதிரி ஃபேமிலிக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் கிடைக்கும். அதுதான் எப்பவுமே நம்ம தெரிஞ்ச ஐயா சொல்லுவார், கெட்ட பையனுக்கு கெட்ட பொண்ணு தான் கிடைக்கும். அது அப்படிதான் நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம், அப்போ சூப்பர் பொண்ணு கிடச்சிக்குதுப்பா அப்படின்னா. அதெல்லாம் இல்லை, கெட்ட பையனுக்கு கெட்ட பொண்ணு தான் கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அதுதான் சரிங்க. இதுதான் எங்களுடைய சாட்சி. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இதை தான் அனுபவிச்சோம். அப்புறமா ஓட்டு வீட்டில் வாழ்றது எப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஓட்டு வீட்டில் இருந்துட்டு கூரை வீட்டில் இந்த வீட்டை நீங்கள் பார்த்துட்டு அதான் இது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சி அப்படிலாம் அதுக்காகலாம் அதுக்காக அதாவது எப்படி சொல்கிறது, எல்லா வீடுமே நல்ல வீடு தான், ஓகேங்களா? ஒரு வீடு உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதிலே இருந்து வாழணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள், லைஃப் முன்னேறிடலாம். ஏன்னா எங்களுக்கு எத்தனை வயசுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப வேண்டிய அக்கா வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க மூவ் பண்ணுங்கள், ஜஸ்ட் மூவ் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஜஸ்ட் மூவ் பண்ணுறது எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. நான் சொன்னல 1500 2000 மிச்சம் பிடிக்க தான் நான் வந்தேன். ஆனால் மிச்சம் பிடிச்சி அதில் கோட்டை கட்ட முடியல. 2 வருஷம் ரொம்ப படுத்துட்டோம், செலவு தான் பண்ணோம். ஆனால் இதுதான் ஏசுப்பா எங்களை இங்கே கொண்டு வந்த நோக்கம். நம்ம தொடர்ந்து நீங்கள் பிளஸிங் மெடிசன் மூலமாக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறீங்க, டொனேஷன் கொடுக்க. இப்போ கூட 29 நம்ம ஒரு டொனேஷன் கொடுக்க போகிறோம். அது மாதிரி ஏழை மக்களுக்கும் உதவுற இது இங்கே தான் வந்து தொடங்குச்சு. இங்கே வந்ததுக்கு நோக்கம் வந்து ஏசுப்பா எங்கள் வாழ்க்கையில் எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க நிறைய. ஆமாம் இல்லைங்க, எதுக்கு நம்மளை ஏசுப்பா கொண்டு வந்தாருன்னா இது மாதிரி மக்களுக்காக ஜெபம் பண்ணுற ஒரு பாரத்தை ஏசுப்பா எங்களுக்கு தந்தார். அதுதான் உண்மை. இங்கே வரலாம்னு தெரிஞ்சிருக்காரு. இங்கே வந்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த லெவல் நம்ம போனாதான் நம்ம சம்பாதிக்கிற காசில் கொஞ்சம் யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நான் இருந்த வீடெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் நல்ல வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள் இதுவரை. இங்கே சட்டனாக கண்ணை கட்டி விட்ட மாதிரி வந்தோம். ஏசப்பா வந்து எசையத்துக்கு சீரமையாக எல்லாருக்குமே நிறைய தரிசனம் கொடுப்பாரு. உடனே வா எசைக்கிறதுக்கு தரிசிக்கலாம் எலும்பு கூட எல்லாம் போய் விட்டுருவார். அது மாதிரி தான் எங்களை வந்து கூப்பிட்டு வந்து விட்டார். எங்களுக்கு ஏசப்பா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. இங்கே ஜெபம் பண்ணணும், உனக்கு மட்டும் ஜெபம் பண்ணி நீ நான் சாப்பிடணும், நீ தூங்கணும், உன் புருஷன் நல்லா இருக்கணும், உன் அம்மா பசங்க நல்லா இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் மட்டும் ப்ரேயர் பண்ணாத. இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணு. இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உன் காரியம் நடக்கும்ன்ட்டு சொல்லி கொடுத்தாரு ஏசப்பா. நாங்கள் இப்போ எல்லாமே அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம், பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் ஏசப்பா எங்களை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாருன்ட்டு அதை நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். ஏசப்பாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அவல நிலைமை, அப்புறம் சென்னையில் உங்கள் ஏரியா பகுதியில் இது மாதிரி நிறைய இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்கவங்கலாம் ரொம்ப வருத்தப்படும் போது எனக்கு தான் தெரியும் ஏசப்பா இங்கே எதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தாருன்ட்டு. எதுக்கு இதை காவை அனுபவிக்கிறோம், இந்த காவோடய இங்கே வாழ்கிறவங்க இருக்காங்க மக்கள். அவங்களுக்கெல்லாம் இப்போ ஐஸ் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காவா தண்ணி. அதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம அந்த கஷ்டப்பட்டாதான் ஜெபம் பண்ண தோணும். ஏசப்பா என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார். நான் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எனக்கு நான் இப்படி பண்ணீங்க, நீ ஒன்றை மட்டும் பார்க்குற, ஆனால் நான் பரலோகத்தில் இருந்து மனுஷனாக மாறி மனுஷ கூடயே சர்வே பண்ணி நான் 33 வருடம் வாழ்ந்துட்டு நம்மளை மாறே அவர் நமக்கு ஒரு முன் மாதிரி அவ்வளோ பெரிய தேவன் மனுஷன் கூட வாழ்கிறதுக்கு இறங்கி வந்தார் பூமியில். அப்போ நீயும் இறங்கி வந்து பார்த்தா தான் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அவனை கூப்பிட்டு வந்தேன்னு ஏசப்பாங்கிட்ட என்கிட்ட சொன்னது சாங்கிட்ட சொன்னதெல்லாம் இதுதான். ஓகேவா? God bless you. Amen.